ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? அதுக்கு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, இதெல்லாம் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு, 3 பெரிய தக்காளிங்க, அது 3 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு தாளிப்புக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூனு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் 1½ டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 3 கிராம்பு எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், ஒரு 2 பட்டை பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. அது அரை ஸ்பூனு சோம்பு, இதை போட்டு தாளிச்சிட்டு அதில் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு, அதையுமே போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த புதினா கொத்தமல்லி, அதையுமே இதோட சேர்த்து நல்லா ஆயிலில் போட்டு நல்லா வதக்கணுங்க. இதுக்கப்புறம் நம்ம 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதையுமே இதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போடணுங்க. உப்பு போடுறது நம்ம ரைஸுக்கும் சேர்த்து இதிலே உப்பு போட்டு நம்ம வதக்கணுங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், ஒரு 1 ஸ்பூனு மிளகாத்தூள் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரைஸ் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னாக்கா துளசி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. 2 கிளாஸ் நான் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் நான் 4 கிளாஸு தண்ணி ஊற்ற போகிறேங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி உல்டாவாக போட்டு மூடி வச்சிடணும். ஃபுல்லாக ஃப்ளேமை நல்லா ஃபுல்லில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சோம்னாக்கா நல்லா கொதிக்கிற பதத்துக்கு வருங்க. கொதிக்கிற பதத்துக்கு வந்தோட்டி நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கொதிச்சிட்ருக்கும். அப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரிசி, அதை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அப்பயுமே நம்ம ஃபுல்லாக மூடி போடக்கூடாதுங்க. மூடியை உல்டாவாக போட்டுட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுறணுங்க. அது மாதிரி விட்டுட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும், கொஞ்சம் 3/4 பதம் வெந்திருக்குங்க ரைஸு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்னன்னாக்கா நல்லா நம்ம அடியிலெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலாலாம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு சமப்படுத்திட்டு நம்ம புதினா கொத்தமல்லி ஏதாவது போடுறதுனாலும் போட்டுக்கலாம் வச்சுருந்தோம்னா. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை கரெக்டாக போட்டுட்டு அடுப்பை சுத்தமாக சிம்மில் வச்சிடணுங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த வெயிட் இருக்குது பார்த்திங்களா, குக்கர் வெயிட்டு, அதை வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷங்க சிம்மிலே விட்டுட்டோம்னாக்க அது ஒரு சிட்டி ஒரு விசில் வந்தால் வருங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் கணக்கு பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறந்துடாதீங்கங்க. அதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தாங்க அதையே நம்ம குக்கரே ஓப்பன் பண்ணணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் வெயிட்டை மெதுவாக எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்கா சூப்பராக சாதம் வெந்திருக்குங்க. சூப்பராக அடியும் பிடிச்சிருக்காது. நல்லா சூப்பரான தக்காளி சாதம் நல்லா தயாராகிருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க, டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு எக்கு ஆனியன் ரைத்தா அதை வச்சு இன்றைக்கி மதியம் லஞ்சு சூப்பராக முடிச்சாச்சுங்க. ஓகே, பாய்.